வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்மகிட்ட ஒரு 50 இன்ச் 4K எல்இடி வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு. என்ன பிராண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிள் தான் வந்து. என்ன பிராண்டுன்னா, பிராண்டே எனக்கே படிக்க முடியல. அவ்வளோ மோசமான பிராண்ட். என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோனிக்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்டு. இது வந்து அசெம்பிள் தான். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிள் பாக்ஸ் தான் போட்டுருக்காங்க. என்ன விட பாக்ஸ் பெருசா பாக்ஸ் தெரியுதுங்களா? இது வந்து ஸ்மார்ட் டிவின்னு போட்டு ஆண்ட்ராய்டு பாக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஃப்ரேம்லெஸ். ஓகே. இது என்ன ஃபால்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைன் வந்து மூவிங்ல என்னாலன்னு சொல்லியிருந்தாங்க. சர்வீஸ் சொல்லியிருக்காங்களாம். சரி, உண்மையா அது டிஸ்பிளே தான் ஃபால்ட்டா? இதை ரெடி பண்ண முடியுமா முடியாதா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து நம்ம ஆன் பண்றோம் டிவியை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது பாருங்க பிக்சர்ஸ். பிராண்ட் லோகோ இங்கே வந்துருச்சு. லோகோ வந்தோன்னா டாட்லாம் ஃப்ரீஸ் ஆகி சைட்லலாம் ஃப்ரீஸ் ஆகுது பாருங்க. ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன் அப்படியே மூவிங் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகே, இப்போ இந்த செட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி என்ன ஃபால்ட்டோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இவ்வளோ ராங்கான டேரக்ஷனில் திருப்பிட்டு நாட்டுக்கு இது திருப்பி வர முடியாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எறும்பு தான். எறும்பு முட்டை, எறும்பு 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 எல்லா இடமும் எறும்பு இருக்கனாலேயே வந்து சில டைம்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய செட்டு பார்த்துருக்கேன். எறும்பு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு லெதர் மாதிரி கொடுத்துருப்பானுங்க. அதுக்காக தான் எறும்பு வருது. நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, இது எல்இடிஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து ஃபுல்லாக எறும்பு தான் இருக்கு. எல்லாத்தையும் இப்போ முதல்ல வந்து ப்ளோயர் வச்சு அடிச்சு க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் ஆன் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னு நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுதான் நம்ம ப்ளோயர் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். எப்படிங்களா? இப்போ வந்து ப்ளோயர் போட்டிருக்கோம். ப்ளோயர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா எறும்பாக இருக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து எதுக்கும் ஆன் பண்ணி பார்த்தோம்னா சப்போஸ் ரெடியாக வாய்ப்பு இருக்கலாம். ஓகேண்ணா, அதே மாதிரி தான் இருக்கு கமெண்ட். இது ரெடியான ஓகே. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா செட் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃபால்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிகே சிக்னல் ஷார்ட்டு. அதை வந்து நம்ம
டிஸ்கனெக்ட் பண்ணனால அந்த சிக்னல் போகிற இடத்த நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். அதனால வந்து ஃபால்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஃபால்ட் வந்து எதனால் வந்துச்சுன்னா இது வந்து லோக்கல் பேனலு. அதனால வந்து ஃபால்ட் வருது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி டிவி வாங்கும் போது பார்த்து கம்பெனி டிவியாக வாங்குங்க. லோக்கல் பேனல் வாங்கிட்டு செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. அது இல்லாமல் இது பர்மனெண்ட்டாக இந்த ஃபால்ட்டுக்கு தான் வந்து இதுவான்னு பார்த்தீங்கன்னா இது இல்லை. இதுக்கு வந்து டிஸ்பிளே தான் மாற்றி ஆகணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்சமயத்துக்கு பார்க்கறதுக்காக இப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா பிராண்டட் டிவியாக வாங்குங்க. குவாலிட்டியான டிவி வாங்குங்க. அமௌண்ட்டு வந்து 4000 15,000 20,000க்கு 50 இன்ச்சு தரேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 14,000க்கு வாங்கின டிவியா 14,000க்கு 50 இன்ச்சு தரானா அது எவ்வளோ லோக்கலாக தான் இருக்கணும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதனால இன்ஸ்டாகிராமு இது மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது எனக்கு முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். ஷோரூமுக்கு போய் வாங்க, கிளியரான டிவியாக வாங்க, பிராண்டட் டிவியாக வாங்க. பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீக்கன் போர்டில் வந்து ரெண்டு ஸ்டெப்பு வரும். அதில் ஒரு ஸ்டெப்பு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருந்துச்சு. இன்னொரு ஸ்டெப் ஓப்பன் பண்ணால் கிளியராக இருந்துச்சு. அந்த கிளியரான ஸ்டெப்பை விட்டு ப்ளைனாக இருக்கிற ஸ்டெப் வந்து சீக்கிரம் ஷார்ட்டு. நம்ம அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண டிவி வந்து ஃபால்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பை பை.